ஜெய் சாய்ராம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த பதிவில் ஆவணி மாதம், இன்னைக்கு ஆவணி 1. இந்த ஆவணி மாதத்தோட சிறப்பு, அப்புறம் விரத நாட்கள், அதோட காரணங்கள், இது எல்லாமே நாம் தெரிஞ்சுக்கலாம். அதற்கான பதிவு தான், அதை பற்றி தான் இதில் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்க. ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். தமிழ் மாதங்கள்ல ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு தனி சிறப்பு இருக்கு. அம்மன் வழிபாட்டுக்குரிய மாதம் ஆடி மாதம் இருந்துச்சு இல்லையா, அது நேத்தோட முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு ஆவணி 1 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது முழுமுதற் கடவுளான விநாயகரையும் காக்கும் கடவுளான திருமாலையும் உலகத்துக்கே தந்தையாக விளங்கும் சிவனையும் வழிபடுறதுக்கு ஏற்ற மாதம்னே சொல்லலாம். விநாயகரும் கிருஷ்ணரும் அவதரித்த மாதமும் இந்த ஆவணி மாதத்துல தான். அதனால இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானது. இந்த ஆவணி மாதத்துல வெயிலோட தாக்கம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், அதை பொறுத்து தான் இந்த ஆண்டு முழுவதும் காலநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கணிப்பாங்க. வழக்கம் போல நம் முன்னோர்கள் அதை தான் செஞ்சிட்டு இருந்திருக்கிறாங்க. இதனால ஆவணி மாதத்துல காலநிலை நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு தான் செய்யற ஒவ்வொரு வழிபாட்டு முறையும் இந்த ஆவணி மாதத்துல பண்றது. தமிழ் மாதத்துல 5வது மாதமாக வர்றது தான் ஆவணி மாதம். இது தமிழ் சந்திர மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல சூரிய பகவான் தனது சொந்த வீடான சிம்ம ராசியில பயணிக்க துவங்குறாரு. இந்த ஆவணி மாதம் தான். இந்த ஆவணி மாதம் ஃபுல்லா சூரிய பகவான் சிம்ம ராசியில இருப்பாரு. அப்புறம் நம்ம முழுமுதற் கடவுளான விநாயகர், திருமால், மிக சிறப்பான அவதாரங்களான கண்ணன், வாமனர், இந்த அவதாரங்கள் அவதரிச்சது எல்லாமே இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறதுனால அற்புதம் நிறைந்த மாதம் அப்படின்னே சொல்லலாம். இந்த ஆவணி மாதத்தை சிங்க மாதம் அப்படின்னும் சொல்லுவாங்க. ஏன்னா மாதங்களின் அரசன் அப்படிங்கிறதுனால இந்த சிங்க மாதம் அப்படின்னு சொல்றாங்க. கேரளாவில் ஆவணி மாதமே அந்த வருஷத்தோட முதல் மாதமா கொண்டாடுறாங்க. இந்த ஆவணி மாதத்துல தான் விநாயகர் சதுர்த்தி, மகா சங்கடகர சதுர்த்தி, கிருஷ்ண ஜெயந்தி, ஓணம், ஆவணி மூலம், ஆவணி அவிட்டம், வரலட்சுமி விரதம், ஆவணி ஞாயிறு, புத்திரதா ஏகாதசி, காமிகா ஏகாதசி, இது போன்ற கடைபிடிக்க வேண்டிய விரதங்கள் எல்லாமே இந்த மாதத்துல வருது. அதனால ஆவணி மாதம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான மாதம். அப்புறம் விநாயகர் சதுர்த்தி, விநாயக பெருமான் அவதரித்த தினமான விநாயகர் சதுர்த்தி பார்த்தீங்கன்னா ஆவணி மாதம் வளர்ப்பிறையில வரும் சதுர்த்தியில வருது. அன்றைய தினம் விநாயக பெருமானை நாம சிறப்பா கொண்டாடலாம். அருகம்புல், வெள்ளருக்கு, செம்பருத்தி இதெல்லாம் படைச்சு நாம கொண்டாடலாம். இதுக்கான பதிவு நான் தனியா கொடுக்கறேன். அதுக்கப்புறம் மகா சங்கடகர சதுர்த்தி வருது. ஆவணி மாதம் தேய்பிறை சதுர்த்தியில வரும் சங்கடகர சதுர்த்தி, மகா சங்கடகர சதுர்த்தி. இந்த சங்கடகர சதுர்த்தி விரதம் இருந்தா பகல் முழுவதும் உண்ணாமல் மாலை வேளையில மட்டுமே விநாயகர் வழிபாடு செஞ்சு சந்திர தரிசனம் செஞ்ச பிறகு இந்த விரதத்தை நீங்க நிறைவு செஞ்சுக்கலாம். சங்கடகர சதுர்த்தி வழிபாட்டப்போ விநாயக பெருமானின் 32 வடிவங்கள்ல ஒன்றான சங்கடநாசன கணபதி வடிவத்தை நாம கண்டிப்பா வணங்கணும். சங்கடகர சதுர்த்தி வழிபாடு அனைத்து துன்பங்களையும் நீங்கி நமக்கு சௌபாகிய வாழ்வு தரக்கூடியது. அவ்வளவு மகிமை வாய்ந்தது இந்த மகா சங்கடகர சதுர்த்தி. இந்த சங்கடகர சதுர்த்தி எப்ப வருது அப்படின்னா ஆகஸ்ட் 22, அதாவது ஆவணி மாதம் 6ஆம் தேதி, தமிழ் ஆவணி 6ஆம் தேதி வியாழக்கிழமை மகா சங்கடகர சதுர்த்தி வருது. அடுத்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 26, அதாவது ஆவணி 10 திங்கள் கிழமை ஸ்ரீகிருஷ்ண ஜெயந்தி வருது. ஜென்மாஷ்டமி, கோகுலாஷ்டமி இப்படி எல்லாமே நாம சொல்வோம் இல்லையா, அது ஆவணி 10 திங்கக்கிழமை வருது. அதுக்கப்புறம் ஆகஸ்ட் 27 ஆவணி 11 செவ்வாய்க்கிழமை பஞ்சராத்திர ஜெயந்தி வருது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செப்டம்பர் 15, அதாவது ஆவணி 30 ஞாயிற்றுக்கிழமை ஓணம் பண்டிகை வருது.
ஆவணி மாத பௌர்ணமியை ஒட்டி வரும் இந்த திருவோண நட்சத்திரத்துல தான் ஓணம் பண்டிகை வருது. கேரளாவிலையும் சரி, தென் தமிழகம் மற்றும் மலையாள மொழி பேசுகிற மக்கள் எல்லாருமே வெகு சிறப்பாக கொண்டாடுவாங்க. அந்த பூ கோலம், ஓணம் விருந்து, இது எல்லாமே இந்த பண்டிகையோட ரொம்ப சிறப்பம்சம். ஆவணி மாதத்துல அஸ்தம் நட்சத்திரத்துல துவங்கி திருவோணம் நட்சத்திரம் வரைக்கும் மொத்தம் 10 நாட்கள் இந்த பண்டிகையை கொண்டாடுவாங்க. இது கேரளாவில் அறுவடை திருநாள், கேரள தீபாவளி, கேரளா புத்தாண்டு அப்படின்ற பேர்ல சிறப்பித்து இதை கொண்டாடுறாங்க. ஓணம் பண்டிகையின் போது கசப்பு சுவை, அதாவது கசப்பானது தவிர மற்ற சுவைகள்ல 64 வகை உணவு தயார் செஞ்சு இந்த ஓணம் பண்டிகையை கொண்டாடுவாங்க. அதாவது விருந்து கொடுத்து எல்லாமே செஞ்சு கொண்டாடுவாங்க. ஆவணி மூலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆவணி மூல திருவிழா மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்ல நடக்கும் மிக முக்கியமான விழாக்கள்ல இதுவும் ஒண்ணு. 12 நாட்கள் இந்த விழா ரொம்ப விமரிசையா கொண்டாடுவாங்க. சொக்கர் மதுரையில் நிகழ்த்திய 64 திருவிளையாடல்களை நினைவு கூறும் விதமாக இந்த விழா கொண்டாடுறாங்க. இதுல 10 திருவிளையாடல்கள் நடத்தப்படும். ஆவணி மூல திருவிழாவின் போது சுந்தரேஸ்வரருக்கு பட்டாபிஷேகம் நடத்துவாங்க. அதற்கு பிறகு 5 மாதங்கள் மதுரையில் சுந்தரேஸ்வரர் ஆட்சி தான் நடக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். ஆவணி மூலத்தன்று சூரியன் உதயமாகும் போது வெப்பம் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அந்த வருடம் முழுவதும் வெயில் வாட்டும் அப்படின்னும், மாறாக மேகமூட்டத்துடன் வெப்பம் கம்மியா இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆண்டு முழுவதும் காலநிலை சிறப்பா இருக்கும் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா ஆவணி அவிட்டம். ஆவணி மாதத்துல வரும் பௌர்ணமியை ஒட்டி வரும் அவிட்ட நட்சத்திரத்துல கடைபிடிப்பது ஆவணி அவிட்டம். இந்த நாள்ல உபநயம் பெற்றவர்கள், அதாவது பூநூல் போட்டிருப்பாங்க இல்லைங்களா, அவங்க பூநூல் எல்லாம் மாத்துறதெல்லாமே மாத்திக்குவாங்க. வேதங்களை படிக்க துவங்குறதுக்கு அந்த நாள் ரொம்ப நல்ல நாள், சிறப்பான நாளாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த நேற்று வரலட்சுமி பூஜையை தவற விட்டவங்க இந்த வெள்ளிக்கிழமையில, அதாவது ஆவணி முதல் வெள்ளிக்கிழமைகள்ல நாம வரலட்சுமி பூஜை பண்ணாதவங்க அந்த கிழமையில நாம செஞ்சுக்கலாம். அதை எப்படி பண்றது, அதுக்கான நேரம் என்ன அப்படிங்கிறத நான் அடுத்த பதிவில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.